நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளை எல்லா சூழ்நிலையிலையும் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஒரு அருமையான ஒரு நாளில் அவரை பற்றி தியானிக்கவும் அவரோட வார்த்தைகளை கேட்பதற்கும் நமக்கு ஏசப்பா இந்த நாளை வைத்திருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் குட்டீஸ்? அவருக்கு நன்றி சொல்லி நம்ம இதை கேட்க ஆரம்பிக்கலாம். அதுதான் அருமையான பாடல் மூலமாக கூட நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு ஒளி விளக்காக இருக்கிறதே அவர் மட்டும்தான். அவரை தாண்டி பிரகாசமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த உலகப்புறமான நம்ம படிப்பையோ இல்லை நம்ம பார்க்குற வேலையையோ இல்லை நம்ம கிட்ட இருக்கிற பொருளையோ இல்லை உறவுகளையோ நம்ம நினச்சி எடுத்துக்கிட்டோம் கையில் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃபோ அவ்வளோ பிரகாசமாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம லைஃப்பில் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் இருக்கிறாரு, அவர் நம்ம லைஃப்பில் ஆளுகை செய்கிறாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்மளிடத்துல இருக்கும்போது, அந்த விசுவாசம் நம்மளிடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப் எப்பயுமே ரொம்ப பிரைட்டாக நம்ம நினைப்பதற்கும் மேலே எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளை என்ன பண்ணுவார், அவர் அவ்வளோ ஒரு நிறைவாக வைத்திருப்பார் குட்டீஸ். கண்டிப்பாக அவரை நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்குவோம். அவர்கிட்ட நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் எப்படி இருக்குமா, ரொம்ப பிரைட்டாக இருக்குமா குட்டீஸ். அப்போது இந்த நாளில் இது ரிலேட்டடாக நமக்கு என்ன பேச போகிறாங்க, நமக்கு என்ன வசனம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ரோமையர் 1:17 கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம். இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக நம்ம இப்படி இருந்திருக்கணுமோ, அப்போ நம்ம இப்படி இருப்போம், இருந்தால் கண்டிப்பாக அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய உடனிருப்பு நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான வசனம் தான் குட்டீஸ். ரோமையர் 1:17 நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் அப்படிங்கிற வசனம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வசனமாக நமக்கு தெரியலாம், ஆனால் இதில் 1000 அர்த்தங்கள், 1000 விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப் நமக்குள்ளே கொடுக்குற மாதிரியான வசனம் குட்டீஸ். அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் வாழ்நாள் முழுவதும் நிறைவானவனாக இருப்பான் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடியாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்போது வாழ்நாள் முழுவதுமாக நம்ம நிறைவாக இருக்கணும், நம்ம அவ்வளோ விசுவாசமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பு எதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னா நேர்மையான வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிளாக இருக்குமா குட்டீஸ். இந்த நேர்மையான வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நேர்மைக்கு ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுக்கலாம், நமக்கு புரிஞ்ச விதத்தில் கொடுக்கலாம். ஆனால் ஏசப்பா என்ன நம்மளிடத்துல எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா அதுதான் நேர்மையான வாழ்க்கை. ஸோ அந்த அவருக்கு ஏற்புடைய அந்த வாழ்க்கை நம்ம எப்போ வாழ முடியும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் அவர் மேலே இருக்கணுமா குட்டீஸ். அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நம்ம லைஃப்பில் பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்படி படிக்கணும், அப்படி நம்ம வேலை பார்க்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா நம்ம இருக்கணுங்கிற நம்மளையே என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம மோல்டு பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே நம்ம லைஃப் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஏற்புடைய அந்த விசுவாசத்தினால் ஊன்றப்பட்ட அந்த லைஃப் நம்மளிடத்துல இருக்குது
இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் ரொம்ப சூப்பரா, ரொம்ப பிரைட்டா, அவர் கொடுக்குற நிறைவால ரொம்ப அழகா இருக்குமா குட்டீஸ். ஸோ இந்த உண்மைய புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நமக்கு இந்த வசனமும் சரி, இந்த பாடலும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில அருமையான இன்னொரு வார்த்தை, "நீங்க எங்களுக்கு உமது வார்த்தையான மன்னாவை தந்தீரையான்னு." இந்த மன்னாங்கிறது நமக்கு பைபிள்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்த இடமே எங்க அப்படின்னா, நமக்கு ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்கும். பழைய ஏற்பாட்டுல இருக்கும். இஸ்ரேல் மக்கள் அந்த பார்வோன் மன்னனிடத்திலிருந்து அவங்க கூட்டிட்டு வரப்பட்டபோது, அவங்களுக்கு ரொம்ப பசி. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, மோசேயிடத்தில சண்டை போட்டாங்க. மோசே கடவுளிடத்தில ப்ரேயர் பண்ணி, அந்த மக்களுக்கு உணவ வானத்திலிருந்து பொழிய செஞ்சாங்க. அத தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மன்னான்னு சொல்லுவாங்க. அது அவங்க எவ்வளோ ஆர்வமா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்களாம், அவங்க அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு மறுநாளைக்கும் அத என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களாம், சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆனா மோசே வழியா கடவுள் என்ன சொன்னாங்க, அன்னன்னைக்குள்ளத எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கான அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்டதாம். அப்போ அந்த அந்த வார்த்தை என்ற மன்னாவே எங்களுக்கு பொழிந்தீராயான்னா, அப்போ நம்ம லைஃப்க்கு உணவு எவ்வளோ தேவைங்கிறதுனால அந்த மக்கள் தேடி தேடி அந்த உணவ எடுத்து அன்னைக்கு சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவரோட வார்த்தைங்கிறது நம்ம லைஃப்க்கு மன்னா போன்றதா இருக்கணும். ஒரு தேடி தேடி தேவைக்கு அதிகமா கூட நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாதிரியான ஒரு விஷயமா இறைவனுடைய வார்த்தை நம்ம லைஃப்ல இருக்கணுமா குட்டீஸ். ஸோ நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா? ஏசப்பாவுடைய வார்த்தைகள தேடி தேடி அதுவும் தேவைக்கு அதிகமா கூட அவரோட வார்த்தைகள தேடி நம்ம லைஃப்ல நம்ம செயல்படுத்துறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம லைஃப்ல அவர் மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம் நம்ம வைத்திருக்கக்கூடும். அப்படி நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ப பிரைட் ஆக்குறதுக்கு நம்ம அவர கையில எடுத்துட்டோம். அவர் நம்ம லைஃப்ல வச்சிருக்கிறோம். அவர் தான் நம்மள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, டீல் பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாமே நமக்கு புரிஞ்சிரும். அப்படி புரியிற பட்சத்துல நமக்கு சோர்வோ, போராட்டமோ, கண்ணீரோ எந்த ஒரு விஷயமும் நம்மள என்ன பண்ணாது, நம்மள ஆளுகை செய்ய முடியாது அவரை தாண்டி. ஸோ, அதுக்காக நம்மளே அனலைஸ் பண்ணிக்குவோம். நம்மளே அவரிடத்துல பேசுவோம். அவரிடத்துலேருந்து கிடைக்கிற பதில நம்ம லைஃப்ல நம்ம செயல்முறைப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மள நிறைவாக்கும் குட்டீஸ். ஸோ, அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலயும் கூட உம்முடைய வார்த்தைகள்ன்ற மன்னாவை எங்களுக்கு பொழிந்து, இம்மட்டுமாய் எங்கள நீங்க வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறதுக்காக நன்றி டாடி. நீயும் கூட எங்களோட வாழ்க்கை பாதை மாறிடாம நாங்க உம்முடைய வழியில நடந்து செல்வதற்கு எங்களுக்கு அந்த வார்த்தையின் வழியா எங்கள பலப்படுத்துங்க. உம்முடைய நிறைவ நாங்க எங்களோட கரங்கள்ல பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அதுக்கு தேவையான ஆசீர்வாதத்த கொடுங்க. ஆமென்.